இந்த 12வது அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை என்ன பண்ணோம், வாசித்தோம். நிறைய காரியங்களை அவர் புத்திமதியாய் சொல்லிட்டு சொல்றார். ஆகையால் அப்படின்னு யூஸ் பண்றார். நீங்க அது நடக்கல இது நடக்கல, அதனால கத்தரன் அடிச்சுனுக்கிறாரு, தண்டிக்கிறாரு, கண்ணை குத்திட்டாரு, என் காலை உடச்சிட்டு உட்கார வச்சுட்டார் அப்படின்னு யோசிச்சுக்காதீங்க. அது கத்தர் என்ன பண்றாரு, நேசிக்கிறவர்களை கத்தர் சிட்சிக்கிறார். தமக்கு பிரியமானவர்களை கத்தர் என்ன பண்றாரு, எப்படியாவது அந்த எல்லைக்குள்ள கத்தர் கொண்டு வர்றார். நான் ஒரு சில காரியங்களை கண்கூடா இந்த வாரங்களை பார்த்தேன். லைவ் மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி புரிஞ்சுப்பீங்க தெரியாது, அதனால சாட்சியா கூட சொல்ல நான் விரும்பல. ஆனால் பாருங்க, நான் இதை பார்க்கிறேன். கத்தர் யார் பேர்ல திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அவர்களோடு கூட கத்தர் தொடர்ந்து போராடுகிறார். அல்லேலூயா. அவங்களோடு கத்தர் என்ன பண்றாரு, ஏன்னா அவன் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்துல இருந்து அவன் போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, போராடி எப்படியா அந்த திட்டத்துக்குள்ள கத்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால்தான் தாவீது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டானே இல்ல, பெரிய தப்பு கத்தருக்கு முன்னாடி அவனை விட்டுறக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு ஒரு போராளியா நின்று என்ன பண்ணா, அன்னைக்கு என்ன பண்ணா, கோலியாத்தை ஜெயித்தான். ஆமென். பெரிய பெரிய காரியங்களை சாதித்தான். இந்த ஒரு சின்ன இல்ல, அது பெரிய மிஸ்டேக் தான். ஆனா அந்த மிஸ்டேக் அவனுடைய நித்தியத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி கத்தரப்படாரு, அவனை தூக்கி திரும்ப நிறுத்துறாரு. யார் என் கூட இருந்து புரியுது உங்களுக்கு? ஆமென். அதனால இரக்கத்தின் ஆண்டவர் உங்கள் மேல இரக்கத்தை கத்தர் தருவார். கிருபையின் ஆண்டவர், அதை தான் பாக்குறீங்க. இன்னைக்கு 1ஆம் தேதி 2வது மாசத்துக்குள்ள வந்துட்டோம். கத்தர் நினைச்சா ஒரு நொடி பொழுது என்ன வேணா செஞ்சிடலாம். கரெக்ட் தானே சார்? ஆனா கத்தர் கிருபையா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் அதை தான் இன்னைக்கு பாக்குறேன். நான் இதை டாக்ஸிங்கா பார்க்கல. காலைல பேசுறேன், சாயந்தரம் பேசுறேன், நான் இன்னைக்கு நைட்லாம் பேசணும்னா கூட பேசிட்டே இருப்பேன். என்றால் இதெல்லாம் ஒரு வாய்ப்பாய் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது கிருபையாய் கத்தர் என் மேல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அது என்ன சொல்றாரு, இதுல நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துராத, நெகிழ்ந்த கைகளை, ஆமே, நெகிழ்ந்த கைகளையும் எங்கன்னு தேடக்கூடாது. எபிரேயர் 12:12 வாசிக்கிறேன். ஆமே. இந்த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verses 12 it says, என்ன சொல்றது, நீங்க என்ன பண்ண, நெகிழ்ந்த கைகளை, தழங்க முழங்கால்களை நீங்க என்ன பண்ணுங்க, திரும்ப நிமித்துங்க. நான் நிமித்து விட மாட்டேன்பா. நான் தூக்கி ஏந்திர கைப்பிடி. நம்ம ஊழியக்காரங்க தான் நிறைய இந்த டிராமாலாம் பண்றதுலாம் நிறைய இருக்குது. Come on, in the name of Jesus I'm going to stretch my hand, you got to touch my toe and you got to right. Hey, come on. என்னடா இங்கிலீஷ்ல ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஒருத்தாங்க, நிறைய ஆப்பிரிக்கன் இந்த ரீல்ஸ் எல்லாம் பாருங்களேன், என்னென்னமோ பண்றானுங்க. ஐயோ அக்கிரமமாகுது எனக்கு திடீர்னு. ஒருத்த என்னென்னமோ பண்றாயா, கூப்பிட்டு எல்லாரையும் முத்தம் கொடுக்குறான் அவன். ராஸ்கல், எவ்வளவு கெட்டவனா இருப்பான் பாரு. உண்மைதான், நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாம். நீங்க அது நீங்க சிரிக்குது பாரு எல்லாம். நான் இந்த வாரம் தான் பார்த்தேன். எவ்வளவு திமிர்றா உனக்கு. போடியம்ல இருந்து கூட்டு ஒத்தரையா முத்தம் கொடுறான். மாஸ்க் மூடின்னு போட்டுக்கிறாளுங்க, அவங்கள மாஸ்க் தூக்கிட்டு முத்தம் கொடுக்குறான். எவ்வளவு கெட்டவன் ராஸ்கல் இல்ல. அதெல்லாம் நம்ம இங்க செய்யக்கூடாது. அதெல்லாம் கத்தருக்க நல்லவள கத்தர் அவனை அடிக்காம வச்சுன்னுக்கிறாரு. அங்கே பலிபீடத்துல வாய் மேலே பொழிச்சுன்னு போட்டான்னு வச்சுங்க, வாயெல்லாம் உடஞ்சி ரத்தம் ஊத்தி அங்கே செத்தே போயிடுவான். நீ நிறைய ஏதோ தப்பா அவனுக்கு தான் பேசுறது. ஏய் கைய பூடி, இந்த டோ அப்படி கச்சிப்பு கொடுக்குறோம் பாரு. கச்சிப்புல என்னாக்குது, கச்சிப்புல என்னாக்குதா, இது நாத்தச்ச கச்சிப்பு. அந்த நாத்தச்ச கச்சிப்பை தூக்கி ஒரு போடுறாராம், அதை புடிச்சிட்டு எழுந்துக்கணுமா. இதெல்லாம் வேணாம், அந்த வேடிக்கை கிடையாது. இல்லையா, நீ தான் எழுந்துக்கணும். என்னதுங்க, உன் கையெல்லாம் பூச்சி தூக்கி விடுறதுலாம் என் வேலை இல்லை, பேசுறது என் வேலை. நீ என்ன பண்ண, உட்கார்ந்து கூடாது, எழுந்துக்கணும். என்னன்னு எழுந்துக்கணும் சொல்லுங்க சார். எனக்கு ஒரு திட்டம் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு. நான் எழுந்து செயல்பட வேண்டிய. எவனா தூக்கி விடுவான், எவனா தூக்கி விடுவான்னா நாள் ஓடுறியா, டைம் will go on. Have you ever imagined? ஒரு மாசம் முடிஞ்சிச்சு இந்த வருஷத்துல. எனக்கு கவலையா இருக்குது. எதுக்கு கவலையா இருக்குது? ஒரு ஆத்துமா 10 ஆத்துமா வந்துடுச்சுன்னு சொல்றது கூட பெருமை இல்லை என்கிட்ட. என் கூட ஒரு மாதிரி பாக்குறீங்க. We are losing time. நடந்ததெல்லாம் வச்சு தட்டி நெஞ்ச தட்டி, நான் கொடுத்தா 10 பாட்டு பாட்டேன் இந்த இடத்துல 10. நேற்று ராத்திரி கொடுத்தா ஊழியம் செஞ்சேன். போயிட்டு நேற்று ராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணி தான் இருக்கிறேன். நேற்றுக்கு ஒரு ஆனிவர்சரியில பேசிட்டு 10:30 தான் வந்தேன். அதெல்லாம் பெருமையா நெஞ்ச தட்டி கூடாது. 4 பேர் நான் பாடின உடனே அப்படி எல்லாரும் கை தட்டுறானுங்க. ஆத்மா எவ்வளவு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறான், கர்த்தர் எவ்வளவு மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார், எத்தனை அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை திரளான சாட்சிகளை சேர்த்து கொண்டிருக்கிறோம். அதில் உட்கார்ந்துட்டே இருக்க முடியாது, எழுந்து நிற்க வேண்டிய நாட்கள் என்று கர்த்தர் சொல்றார். எத்தனை பேரோடு இருக்கீங்க? யாரு சொல்லுவீங்க அதனால நடக்கட்டும் பார்த்துக்கலாம், இது குளிர் காயில காலெல்லாம் கிடையாது சார். கர்த்தர் செய்யாமல் இல்லை, எல்லா காலத்திலையும் செய்கிறவர். அல்லேலூயா. ஆனால் தான் நெகிழ்ந்த கைகளை
கையை நீ கட்டிட்டு நிக்காத. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசும்போதே கை கட்டணும். அவனை கையை பிடிச்சி இழுத்துக்கிறது, கை ஷேக்கன் கொடுக்கறதுக்கு அவனை கையை பிடிச்சி இழுக்கணும். அந்த மாதிரி கர்த்தருடைய சமூகத்தை வந்து கையை கட்டிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்ல அந்த கையை விட்றா, லூஸ் விட்றா அப்படின்றாரு. என்ன சொல்றாருங்க? கையை என் பிரசனத்திற்கு வந்தீங்கன்னா லூஸை விட்டுட்டு கையை லூஸா விட்டுட்டு அப்படி இருந்தீனாவே கையை பிடிச்சி தூக்கிட்டு வேண்டாம். நீ கையை கட்டிக்கிற எப்போ பார்த்தாலும் முட்டியை போட்டு முட்டா பண்ண மாட்டேற, காலை மடக்கிட்டு எங்கேருந்து ஒன்று தூக்குறது கூட இடம் இல்லாமல் என்ன பண்ண சப்பளங்கால் போட்டு உட்காருதுன்னு ஒன்று வார்த்தை இருக்குது இல்லை, அதில் வந்து இன்னும் கூட ரொம்ப கிரிமினலாக பண்ணுற ஆளுங்கிறாங்க. எல்லாத்தையும் மடக்கிப்பான், இதெல்லாம் மடிச்சு வச்சுப்பான் உள்ள. அந்த மாதிரி சிலர் என்ன பண்றது தெரியுமா? கர்த்தர் எதையோ செய்யக்கூடாதபடிக்கு முடங்கி இருப்போம் என்றால், நான் பேசுறது ஜோக் மாத்திரம் இல்ல, உதாரணங்கள் மாத்திரம் இல்ல. I want you to identify yourself where you are today. இந்த ராத்திரி நீ எங்க இருக்கிற? கைகளை மடக்கி கொண்டிருக்கிறாயா இல்ல கைகளை? தாவீது அன்றைக்கு கர்த்தர் சொல்றார், உன் சந்ததி அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு எனக்கு. உட்காண்டானா, எழுந்தான், எண்ணெய பூசறான். வாசிங்களா? போன வாரம் வாசனை. எழுந்தான், வஸ்திரத்தை மாத்தினான், குளிச்சான், வஸ்திரத்தை மாத்தினான், எண்ணெய பூசறான். சொல்றான், கர்த்தர் என் பேர்ல திட்டம் வச்சிருக்கிறாரு, நான் போயிட்டே இருக்கணும். யார் என் கூட இருந்து புரியுது? Come on, I want you all attention here. எல்லாருக்கும் கவனம் இங்க இருக்கட்டும். கவனிங்க, முக்கியமான வார்த்தையை பேசும் பொழுது வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. அட்டென்ஷன் வந்து சொல்லணும், ஆண்டவர் என் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. எவனா எதனா ஒண்ணு சொன்னதை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டுலாம் இருக்காத. எழுந்து கர்த்தருக்காய் செயல்பட்டு கொண்டேரு. இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரம் நீட்டினா பண்றாரு. இத வந்து என்ன பண்றேன்னா, போயிட்டு கிராமத்துல போயிட்டு சுவிசேஷ கூட்டத்துல பாடுறோம். இன்னைக்கு உனக்கு பாடுற நான் கேளு. இயேசு அழைக்கிறார். என்னான்ட்டு, வாடா என் ஊழியத்தை செய்யணும்டா, உன் மேல திட்டத்தை வச்சிருக்கிறேன்டா. அவனுக்கு போய் பாடுறான். ரட்சிப்பை தரும்படிக்கு உன்னை அழைக்கிறார். சகல வியாதிகளை குணமாக்குவார். இன்னைக்கு உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற வியாதியை மாற்றுவார். நீ முடங்கி இருக்கிறதை கர்த்தர் மாற்றுவார். இயேசு உன்னை அழைக்கிறார், வா உன்னை. யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? இதே பழக்கம் எனக்கு வந்துச்சுன்னு போன வாரம் கூட பேசும்போது, யார் என் கூட இருக்கிறீங்க? இருக்கிறீங்களா? இப்படிலாம் கேட்டுக்கிட்டு அவங்கெல்லாம் அந்த ரொம்ப பெரிய பணக்காரங்க அவங்க எல்லாரும் வந்தவங்கலாம் அப்படியே ஒரு மாதிரி சேரோட க்ளூ ஆகுறாங்க. அப்பதான் ரியலைஸ் பண்ணுவோம், ஓஹோ, நம்ம சர்ச்சில் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா எங்க வேலைக்கு ஆகலடா. நம்ம ஆளுங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கடா. இருக்கிறீன்னு கேட்டா ஆமா இருக்கிறேன்னு ஒரு ஆமேன்னா சொல்றான். அவன் நீ நாடா கேட்கறது, நாய் நாடா சொல்றதுன்னு பாத்துக்கிறான். போடா நீ அப்படின்ட்டு நான் பாட்டு என்ன பண்ணேன், உடல தொண்டை கிழிஞ்சாலும் விடுறது இல்லை, அடிச்சு இறக்கத்தை எதை இறக்கணும் இறக்கிட்டு தான் வந்துருவோம் நம்ம. அல்லேலூயா. நீங்க ரொம்ப நல்லவங்க சொல்லுங்க, நாங்க ரொம்ப நல்லவங்கன்னு தான் சொல்லுங்களேன். அதை கூட சொல்ல வரமாட்டேங்குது பாரு வாய் பாதி பேருக்கு. வேற என்ன கெட்டதையா சொன்னேன்? நீங்க ரொம்ப நல்லவங்க. பக்கத்துல ஒன்று சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்கனுங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. செல்வா, உன் பொண்ணுகிட்ட சொல்றா, ஆசையா பார்த்துனுக்குறாடா, சொல்றா, அவகிட்ட சொல்றா, நீ ரொம்ப நல்லவடி. சொல்லுமா டயனா, அது சொல்லு, அதுகிட்ட சொல்லு. பக்கத்துல பாரு, பார்த்துங்க பாருக்கு, சொல்லு, அதுகிட்ட சொல்லு. முத்துலட்சுமி கிட்ட சொல்லு, முச்செல்விட்ட சொல்லு, கண்ணப்பன்ட்ட சொல்லு. என்னன்ட்டு நீங்க ரொம்ப நல்லவங்க. ஏசாமி கிட்ட வந்துட்டீங்களே, நீங்க ரொம்ப நல்லவங்க. ஐஸ்வர்யா சொல்லு, உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லு, நீ ரொம்ப நல்லவரியா, நீ கிடைச்சது எனக்கு பெரிய பாக்கியான்னு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் இன்ட்ரடக்ஷனே பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. சரி, இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பேசும்போது பேசி முடிச்சிடலாம். அல்லேலூயா. வார்த்தையை பிடிச்சிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? டோன்ட் சிட் பேக் அண்ட் வெயிட் ஃபார் let God come and do something in my no. நான் உங்களுக்கு அதுதான் தாவீதை குறித்து விளக்கினேன். தாவீது உட்கார்ந்து, நான் இனி பாவம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சு. நிறைய நேரத்தில் அது ஒரு குற்ற உணர்வு. most times the feeling of guilt is from the enemy. குற்ற உணர்வு எங்க தெரியுமா வருது? பிசாசனத்திலிருந்து வரும். நல்லா கேளுங்க, ஆண்டவர் பாவங்களுக்காய் மரித்தவர் என்ற கவனமா கேட்கணும். பையனுங்கெல்லாம் கேளுங்க, பொம்பளை பிள்ளைங்க கேளுங்க, பெரியவங்க கேளுங்க. ஆண்டவர் எதுக்காய் மரிச்சாரு? பாவங்களுக்காய் மரித்தார். உன்னை குற்றப்படுத்துறது அப்படின்னா என்ன பண்ணுவார்? அந்த பாவத்திலே விட்டுட்டு இருப்பார். ஏன்? அந்த பாவத்தை ஜெயித்து அந்த பாவத்தை மேற்கொண்டார் என்றால் அதுல கிருபை தரணும்னு தான் உனக்கு என்ன பண்ற, அதை மேற்கொண்டிருக்கிறார். யார் என் கூட இருக்கிறீங்க? செத்து அழிஞ்சு அன்னைக்கு வந்துச்சு அந்த சிந்தனை. என்னைக்கு? நோவான் காலத்துல. இவனுங்களெல்லாம் பண்ணதே தப்பட, எல்லாரையும் மொத்தமா முடிக்கணும்டான்ட்டு. ஆனா அதை மாத்திட்டாரு. அதை இன்னும் ரிஃபைன் பண்றதுக்கு அவரே இங்க வந்தார். அவரோட சொந்த குமாரனை இங்க அனுப்பி ரத்தம் சிந்தி உயிரோடு எழும்பி அந்த ரத்தத்துல ஜெயம். அதனால நீ பாவம் பண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன். தயவுசெய்து தப்பா அது உடனே நம்ம ஆளுங்க வந்து எதையாவது ஒரு லூஸ் பாயிண்ட் ஒன்று பிடிச்சிருவீங்க. கத்தர் அடிச்சுக்கிறாரு அப்ப நம்ம இருக்கிற இல்ல 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 அதெல்லாம் தப்பு. அதை ரெக்கார்ட் பண்ணிக்கங்கடா கரெக்டா. அதெல்லாம் தப்பு.
செஞ்சுக்கிற மாதிரி இல்லை, மனம் திரும்பணும். எவ்வளவு நாளைக்கு அந்த பாவின்ற டைட்டிலே வச்சு நிற்பேன்? குற்றம் அதை மாத்திரு. ஆனா நீ செஞ்சதுனால ஓரம் கட்டிட்டு என்ன பண்றாத, போயிட்டு நான் பெரிய பாவி நான் அப்படின்னு உட்காந்துட்டினா உன் மேல இருக்கிற திட்டம் எப்படியா நடக்கும்? ஆண்டு சொல்ற அதை தூக்கி உதறிட்டு என்ன பண்ணு, தளர்ந்த கைகளை நெகிழ்ந்த அப்புறம் முடங்கி இருக்கிற முழங்கால்கள் என்ன பண்ணுங்க, ஆமா தளர்ந்து இருக்கிற முழங்கால்களையும் எல்லாத்தையும் நிமித்தி எடுத்துட்டு வந்து சொல்ற. அர்த்த வசந்த வாசிங்க சொல்றாரு, முடமா இருக்கிறது ஏற்கனவே நீ உட்கார்ந்துன்னு ஒண்ணு இல்லாம உட்கார்ந்து இருக்கிற. அதான் வசனம். நான் சொல்லிட்டேன், நீ நான்லாம் குட் ஃபார் நத்திங். என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லாதீங்க, அப்படி சொல்லிக்கிறவங்க சொல்லிட்டோம். என்னதுங்க, நானே புவர் மீ, நானே ஒண்ணுமே இல்லை, நான் எது சொன்னாலும் நடக்க மாட்டேன், நான் ஒரு ஒண்ணுமே இல்லாத ஆளு. இன்னைக்கு பிசாசு அது. நீங்க அந்த பிசாசை உங்களுக்கு மண்டையில இருந்து எடுக்கணுன்றதுக்காக கர்த்தர் சொல்லி கொண்டிருக்க. அந்த பிசாசு உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. எந்த பிசாசு இருக்கக்கூடாது? நானே ஒண்ணுமே இல்லை, நான் பேசலாம் நடக்க மாட்டேன், நான் செஞ்சா நடக்க மாட்டேங்குது, நான் என்னத்துக்கு வாழ்றேன், எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது சொல்றாரு. ஏன்னா நீ அந்த கையை நிமித்த மாட்ற, அந்த கால்களை முடக்கி என்ன பண்ண மாட்ற, எழுந்திருக்க மாட்ற. அதனால என்ன பண்றது, பிசகி போயிருக்கிறது. சொல்ற அழகாகுது பாருங்க, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு ஏய் எல்லாம் என்னென்ன தொழில் வராருன்னா, நான் பண்ண மாட்டேன், நீ தான் பண்ணுன்றாரு. சொல்லுங்க, உங்களே நீங்க பார்த்து சொல்லுங்க, அவர் எதுவும் பண்ண மாட்டாரு, அவர் வழியை உண்டாக்கிட்டாரு. சொல்லுங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நான் உன்னுடைய பாவத்துக்காய் மரித்திருக்கிறேன், உன் சாபங்களை சுமந்து தீர்த்து விட்டேன். சிலுவையில போயிட்டு தலையை தாழ்த்தி, நமக்கெல்லாம் மனப்படமா தெரியும், 5ஆம் தேதி மார்ச்ல இருந்து சொல்லினே இருங்க, ஏன்னா லெண்டே ஸ்டார்ட் ஆயிடும். என்னன்ட்டு 7 வார்த்தை 40 என்ன பேசிட்டே இருங்க. அதுல 6வது வார்த்தை சொல்லுது, எல்லாம் முடிந்தது என்று. ஏய் சொல்லுங்க, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணா ஒரு மாதிரி பேன் பார்த்துனுக்குற, எல்லாம் முடிந்தது என்று. ஆமா, தலையை தாழ்த்தி சரண்டர் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் முடிச்சு என்ன பண்ணிட்டாரு, பிதாவுடைய கையிலே அவர் ஒப்பு கொடுத்து அல்லேலூயா ஜெயமாய் வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் முடிச்சிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாருப்பா, நீ என்ன பண்ணாத, பிசகி போகாதே. அல்லேலூயா. நான் இன்னைக்கு பேசணும்னு வந்ததே வேற எதையோ பேசணும்னு வந்தேன், ஆனா இங்கேயே தான் சுத்தி நிக்கிறேன். சரி விடுங்க. Today I want to talk a word called take advantage of the grace what God has given you. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையை எவ்வளவு நீ எழும்பி பற்றி கொள்ள முடியுமோ அவ்வளவு என்ன பண்ணணும், பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கு அந்த ஒரு புத்தி தெளிவு இருக்கணும். நாம மனுஷன், ஆனா உடனே என்ன பண்ணணும், எழுந்திருக்கணும். சொல்லுங்க, எங்கிருந்து ரொம்ப நாள் நீண்டு உட்கார்ந்து கொள்ளக்கூடாது, நம்ம எழுந்திருக்க வேண்டும். இல்லையா? இதை சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, யாவரோடு என்ன பண்ணுங்க, சமாதானமா இருக்கவும். 7:59 அதை ஆரம்பிக்கிறேன். சரி, பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பரிசுத்தம் உள்ளவன் என்ன பண்ணலாம், ஆமா பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் டெஃபினேஷனில் பரிசுத்தம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். சிலருக்கெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. வெள்ளை ட்ரெஸ்ஸு ஒரு பரிசுத்தமாக இருக்கும், மேலே இருக்கிற அவுட்ரு வேர்டு அப்பியரன்ஸ் ஒரு பரிசுத்தமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அன்றைக்கி கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, ஒருத்தர்கிட்ட போனாங்களாம், ஒரு பாஸ்டர்கிட்ட அவர் சொன்னாராம், நாங்கள்லாம் ஃபஸ்ட் லேயரில் இருக்கிறோம், நீங்கள் செகண்ட் லேயரில் இருக்கிறீங்க அப்படின்னாராம். புரியுதா உங்களுக்கு? அவங்க ஒரு இனத்தவர்கள், அவங்க ஒரு ஸ்தாபனத்தார். அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு எங்கள் லெவலே புரியாதே, நாங்கள்லாம் ஆண்டரோடு கூட சியோனில் இருக்கிறோம், நீங்கள் உங்கள் சர்ச்செல்லாம் எங்கள் உலகத்தில் இருக்குது, எங்கள் சர்ச்சு பரலோகத்தில் எப்பவுமே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்படி யாருன்னா பேசுனாங்கன்னா நம்பாதீங்கன்னு தான் சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க, பரிசுத்தம் ஆகிறதுக்கு என்ன பண்ணுங்க, நான் முயற்சி செய்து பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்கிறேன். ஆமேன். பாவி என்று கர்த்தர் என்னை ஒரு நாளும் தள்ளுறதே இல்லை. அதனால் நான் பாவம் செய்து பாவத்திலே ஒப்பு கொடுத்து வாழ மாட்டேன். பாவத்திலிருந்து உயிர் பெற்று என்ன பண்ணணும்,
ஆமா, நித்திய ஜீவனுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ பரிசுத்தமா என்ன பண்ணோம்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்ன பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா? அதை நீ யூஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த விஷயத்தை பார்க்க முடியும். அப்போ ஆண்டவரோடு கூட ஆண்டவரோடு கூட நாம காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், பரிசுத்தம் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன். இல்லையா? ஆமா, அவருக்கு கெட்டது பிடிக்காது, பொய் பேசினா பிடிக்காது, மற்றவங்கள குறை பேசினா பிடிக்காது. பாவம் செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணோம்? ஆண்டவரே நீங்க நல்லவருன்னு சொன்னா சொல்லுவார், முதல்ல அதை மாத்திட்டு நான் நல்லவருன்னு சொல்றான்னு சொல்லுவாரு. புரியுதா? உங்களுக்கு பேசுறது புரியுதா? அப்போ அது அவருக்கு பிடிக்காது. அவருக்கு அந்த பாவம் அவருக்கு பிடிக்காதது. ஏன்னா அவர் செய்ய மாட்டாரு. அவர் அப்படி இருக்கிறதுனால அவருடைய பிள்ளை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கரெக்டா இருந்தா தான் அவரோடு கூட. அதனால தான் பரிசுத்தமா என்ன பண்ணிருந்தா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் என்ன பண்ண முடியாது. தேவனே அந்த பிள்ளைக்குரிய அந்த குவாலிஃபிகேஷன் அவனுக்குள்ள இல்லாத பட்சத்துல அவன் என்ன பண்ண முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. இதை சொல்லிட்டு சொல்றாரு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி, ஆமா, கலக்கம் உண்டாகிறதுனாலே அநேகர் என்ன பண்றாங்க, இங்கிலீஷ்ல இதுல தீட்டுப்பட்டுகிறாருன்னு சொல்லுது. இங்கிலீஷ்ல ஒரு 2 ரிஃபைன் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, many people lose their purpose in what appointment God has. அழகா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னதுங்க சொல்றாரு? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய கிருபையை இழந்து ஒரு கசப்பை உள்ள வச்சுக்கிட்டு அதனால கர்த்தருடைய கிருபை இழந்துறான். இவன் நினைச்சுக்கிறான் மனுஷங்கிட்ட அதை காட்டுறேன்ட்டு. நீ கசப்பை வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மனுஷங்கிட்ட இல்ல, கர்த்தர் கொடுக்கிற கிருபையை என்ன பண்றோம்? இழந்துட்டு ஒரு டெஸ்டினி, ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம், ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை கர்த்தர் செயல்படுத்த முடியாதபடிக்கு அந்த கசப்பு தடையாய் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னா நல்லது, ரொம்ப சந்தோஷம். கசப்பு இருந்துச்சுன்னா எடுத்துருங்க, தூக்கிடுங்க. கசப்பு இருந்துச்சுன்னா அதை களைஞ்சிட்டு, ஏன்னா அதனால லூசர் என்ன ஆகுதுன்னா, நம்ம லூசிங், வேர் ஆர் வி லூசிங்? we are losing the grace of God. அதனால என்ன இழப்பு? தேவனுடைய எத்தனை பேர் கிருபை வேணும்? எல்லாருக்கும் வேணும் இல்ல? எல்லாருக்கும் கிருபை வேணான்னு சொன்னீங்கன்னா நீங்க இங்க எதுக்கு உட்கார்ந்தீங்கன்னு தான் நான் கேட்பேன். கிருபை வேணான்னு சொன்னீங்கன்னா எதுக்குடா வந்துக்கிறீங்க, எதுக்குப்பா வந்தீங்கன்னு தான் கேட்பேன் நான். ஏன்னா கிருபைக்காக தான் வந்திருக்கிறோம். அந்த கிருபை இன்னும் பெருக வேண்டும். அந்த கிருபையில நான் என்ன பண்ணோம்? இன்னும் அதிகமான வளர்ச்சிகளை அடைய வேண்டும் என்று வந்திருக்கிறவங்களிடத்துல கர்த்தர் சொல்றாரு. அப்ப அந்த கிருபைக்கு தடையா இருக்கிறது எது? ஒரு கசப்பு. அல்லேலூயா. அதுல ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருங்க? யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்பட்டு போகாதபடிக்கு, தீட்டுப்படாதபடிக்கு, பட்டுன்றது சரி, நான் கொஞ்சம் ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருந்தேன்னா இப்ப திரும்ப அதை ரிஃபைன் பண்ணி சொல்றேன். தீட்டு, ஆமா, தீட்டாயிடுது. கசப்பு என்னத்தை உண்டாக்கிடுது? கர்த்தருக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டாக்கிடுது. அல்லேலூயா. நான் இதை தீர்மானம் பண்ணி இது யாரையோ பார்த்து பேசணும்னு இல்லை, வசனத்துடைய சீக்வன்ஸ்ல சொல்லிட்டு வர்றேன். அப்போ கர்த்தர் இந்த ராத்திரியில பேசுறத பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். யார் மேலாம் கசப்பு இருந்துச்சுன்னா அதை என்ன பண்றீங்க? எடுத்துட்டு தேவனுடைய கிருபையை இன்னும் எடுத்துக்கிறதுக்கு அந்த தீட்டை எடுத்துட்டீங்கன்னா, ஆமென், அந்த கசப்பை எடுத்துட்டீங்கன்னா அங்க கிருபை வந்துடும். ஒரு ஸ்பேஸ் அதை ஆக்கிபை பண்ணிட்டு இருக்குது, ஒரு இடத்த என்ன பண்ணுதுங்க அது. இந்த கிருபை வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஜெயமா இருக்கும். ஆனா அந்த கிருபையை தடுக்கிற ஒரு கசப்பு உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த கசப்பை எடுத்துட்டு, அதை எடுக்கும்போது நீ போய் கிருபையை கேட்க வேண்டியதுல ஆட்டோமேட்டிக்கா கிருபை அங்க உள்ள வந்துடுது. புரிஞ்சுன்னா கொஞ்சம் பேருக்கு புரிச்சோட போதும். ஏன்னா நிறைய பேர் ஒரு மாதிரி ட்ரை ஆயிட்டீங்க, 8-5 ஆயிடுச்சு, இவர் இன்னும் பேசுவார் போகுதாரான். இந்த சப்ஜெக்ட் அப்புறம் கண்ட்ரோல் பண்றேன். ஏசாவு கிட்ட போயிட்டு பேசணும்னு நினைச்சிருந்தேன். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அப்படி உள்ள போயிடும். டைம் இதுக்கு எப்பயுமே இந்த ஒரு டைமுக்கு அதை ஒரு முடிச்சா கரெக்டாக தானே இருக்கும். நாளைக்கும் சர்வீஸ் இருக்குது. அதில் இங்கேயே நிறுத்திடுறேன். ஒரே வார்த்தையை சொல்லிடுறேன். இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண கூட நான் எழுதலை என் நோட்டில், நீங்கள் கூட பாருங்க. ஆனால் கர்த்தர் இங்கே நிறுத்தி சொல்றாரு. ஒரு கசப்பு இருக்கும் என்றால், கசப்புனா என்ன? ஒரு விரோதம். கசப்புனா என்னது? ஒரு மன்னிக்க முடியாது. கசப்புனா என்னது?
விட்டு கொடுக்க முடியாது. கசப்புனா என்னது? அது இருந்துச்சுன்னா அதை யாரையும் பார்த்து சொல்ல, எல்லாருக்கும் காமனா இதை சொல்லி கற்று சொல்றாரு. என்கிட்டயே இருந்துச்சுனாலும் இந்த ஊழியமே வளராது இல்லை. ஆண்டு சொல்றாரு. அதை எடுத்துட்டா என்ன வந்தா ரொம்ப அழகா இருக்குது இந்த வசனத்துடைய டெஃபினிஷன். திஸ் இஸ் ஹவ் ஐ லுக் அட் திஸ் வேர்ட்ஸ். இட் சேஸ், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, ஆமென், யாதொரு கசப்பு. அது அது ஒரு பேக்கேஜ் அங்க கொண்டு வந்துடுறாரு. கசப்பு ஒரு பேக்கேஜ் ஆக்கிட்டார். என்ன பேக்கேஜ்? ஏமாத்துறது கசப்பு, நயவஞ்சகம் பண்றது கசப்பு, அவனை விரோதிக்கிறது கசப்பு, குறை பேசுறது கசப்பு, அவனை பத்தியே குற்றம் பேசி இருக்கிறது கசப்பு. டெஃபினிஷன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கத்துக்கிட்ட ஒரு வார்த்தை, மனசாட்சிக்கு விரோதமா எது இருந்தா அது பாவம், அவ்வளவுதான். ஆமென். மனசாட்சிக்கு விரோதமா எது இருந்தாலும் பாவம். மனசாட்சி ஒருத்தருக்கு செஞ்சாவே அது நமக்கு கசப்பா மாறிடுது. ஆமென். அப்ப அந்த கசப்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, லூசர் அவன் கிடையாது. யாருக்கிட்டே இருக்குது இல்ல, அவன் கிடையாது. நான் தான் லூசர். நான் என்னையே உதாரணம் சொல்லிக்கிறேன். he is not the loser. I am thinking I'm going to take a revenge on him. அவனுக்கிட்ட நான் சாதிச்சு காமிக்கணும் நான் ட்ரை பண்றேன். பட் லூசர் அவன் இல்லை. நான் எனக்கு வர வேண்டிய பெனிஃபிட்டை விட்டுறேன். என் பெனிஃபிட் இந்த ஆயுசுல கத்தர் கொடுக்குற ஒரு நாளே பெரிய விஷயம் சார். ஒரு மாசத்தை கடந்து இன்னொரு மாசத்துக்குள்ள கத்தர் என்ன கொண்டு வந்திருக்கிறேன். 2வது மாசத்துல நான் ஏன் அந்த பெனிஃபிட்டை இழக்கணும்? யார் என் கூட புரிஞ்சுன்னா சந்தோஷம், புரியலன்னா பரவாயில்ல, எனக்கே பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறேன். It's a benefit what God is giving me as another year in my life. இன்னொரு மாதத்தை கத்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதமா, ஒரு ஸ்லாக்கியமா. இது 2 சாய்ஸ் இருக்குது. அப்படியே வாழ்ந்து போறதா, அது வாழ்ந்துன்னு போலாம். கசவை வச்சுக்கின்னு நான் பாடு. God ஆண்டவர் ரொம்ப டீசென்டானவர். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப அந்த டீசென்சி பிடிக்கும். தகப்பன் அவரு அப்படியே இருப்பாரு, டீசென்டான தகப்பன் இல்ல. உலக தாப்பனோட அவர் கொஞ்சம் ரொம்ப டீசென்டானவர். அப்படியே இருந்து பாரு சொல்லுவார் இந்த மாதிரி அப்பப்போ சொல்லப்பா, வேணாம்பா, என் புள்ளன்ற என்னுடைய ஐடென்டிட்டி உன் மேல இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாரு. புரியுற 10 பேருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன்னு சொன்னீங்க, கர்த்தர் மகிமைப்படுவாராக. அப்போ அவர் என்ன சொல்லுவாரு நம்மகிட்ட, அவருடைய டீசென்சியில் என்ன சொல்றாரு, இன்னைக்கு பேசுறாரு, திரும்ப என்னன்றாரு, பேசுறாருப்பா, வேணாம்பா, நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லைப்பா, எவனா அப்படின்னு நினச்சா எல்லாரையும் முடிச்சுட்டு இருப்பேன். சிலுவைக்கு போயிட்டு நான் பண்ணுவேன், அங்கேருந்து கையை தூக்கி அப்படி நீட்டி எல்லாரையும் முடிச்சுட்டு இருப்பேன். போங்கடா, எவ்வளோ கஷ்டப்பட்டு சிங்காசனத்தை விட்டு இறங்கி கீழே சாக்ரிஃபைஸ் பண்ணி 33 வருஷம் உங்களுக்காக வாழ்ந்த 3.5 வருஷம் எல்லாம் பண்ணி நீங்க இன்னும் கத்திய தூக்கின்னு குத்த வந்தீங்களா, ஈட்டியை தூக்கின்னு வரீங்களாடா? டேய், அப்படி பண்ணல. அவரு கசப்பையே வச்சுக்கல. பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது. இவனுங்க பாரு ஆண்டவர் எவ்வளவு இன்னசென்ட் ஆக்குறானுங்க. என்ன ஆண்டவர் குழந்தை மாதிரி பேசுறாரு திடீர்னு. என்னங்க செய்யறது என்னானே தெரியாம செஞ்சுன்னு பாருங்களேன், பாவம்ப்பா, அவங்கள மன்னிச்சிருக்கன்றாரு. வாவ், எனக்கு பேசுறதுக்கு ஈஸியா இருக்குது, ஆனா எனக்கு அதை கேட்கறேன் நான் ஆண்டவர்கிட்ட. அந்த குணாதிசயம் தான் கசப்பை எடுக்கிற குணாதிசயம். அல்லேலூயா. அந்த குணாதிசயம் கசப்பை எடுத்துரும் சார். யாதொரு கசப்பு வேற ஆயிடுச்சுன்னா நான் சொல்றேன் ரொம்ப டேஞ்சர். வேற புடிங்கிட்டீங்கன்னா பெட்டரு. அது வேறு செடியா மாறி அது கனியா காய்ப்பு அந்த பழத்தை மத்தவங்களுக்கு ஊட்டின்னு இருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தியா, அவங்க சாப்பிட்டது போதாது எல்லாருக்கும் ஊட்டுவாங்க. இன்னொரு 10 பேர் கூட, நீ அவங்ககிட்ட பேசாத, அவன் கட்டுவேன், அவன் இது அதுன்னு கனியை எடுத்து ஊட்டினே இருக்குங்க. ஏன்னா வேற உள்ள பாஞ்சிச்சு. டேய், வேற எடு, சுடுதண்ணியை ஊத்து, நீங்க ஆசிட போடு அது மேல. இயேசுவின் நாமத்துல நீங்க என்ன பண்ண, அந்த கசப்ப எடு, கிருபை உங்ககிட்ட வந்துடும். கிரேஸ் இஸ் ஃப்ரீ. கிருபை இலவசமானது. கிருபை இலவசத்துக்கு கர்த்தர் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிறார். எனிதிங் வித் ஃப்ரீ. எல்லா ஹோட்டலும் இன்னைக்கு வாங்க எங்க ஹோட்டல்ல உங்களுக்கு ஃப்ரீ சாப்பாடு. அங்க போனா ஒரு கிளாஸ் வைப்பான், பாத்தியா, ஒரு கிளாஸ் வச்சிருப்பான். இந்த கூப்பன் இருக்குதா, இந்த கார்டு இருக்குதா. ஏர்போர்ட்ல போனீங்கன்னா இந்த லவுஞ்சஸ்ல எல்லாம் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, இந்த கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இந்த டெபிட் கார்டு.
அங்க போயிட்டு நம்ம 10 கார்டு தூக்கி நீட்டினா அதுல ஒரு கிளாஸ் இருக்கும். டே ஏன்னா அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. ஒரு நாள் நான் போயிட்டு நான் 5 கார்டை தூக்கி போடுறேன், இது இருக்குது அது இருக்குது சார், இதுல அது இல்ல சார், அதுல டே அப்ப ஏன்டா இது எழுதி போட்டுக்கிறேன். இல்ல சார் அது இருந்தா தான் சார் இதுக்குள்ள போக முடியும். டே போடா. யார் என் கூட இருக்கிறீங்க? நம்ம ஆளுங்களை கிருபை ஃப்ரீன்னு நினைச்சு என்ன பண்றது சார்? கிருபிக்கு கிளாஸ் இருக்குது சார். கிளாஸ் என்ற தமிழ் வார்த்தை கரெக்டா கிடைக்க எனக்கு எல்லாம் கிரிப்பு பிடிக்க முடியல. ஒரு கோட்பாடு இருக்குது, அதுக்கு ஒரு நியமம் இருக்கிறது. கரெக்டாகுதா? கிருபைக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு பேசுற ஒரு நியமம் என்னன்றாருன்னா, கசப்பான வேர் இருந்தால் கிருபை உன்னிடத்துல பெருக முடியாது. யாரும் கூட இருக்கிறீங்க? யாருன்னா இன்னைக்கு மன்னிக்கணும்னா ராத்திரி மன்னிச்சுட்டு விடுதலையா படுங்க, காலில் கிருபை பெருகடியா. புது கிருபையில கத்தர் எழுப்புவார்ல. கிருபை நாளைக்கு காலில் பார்க்கணும், ராத்திரி என்ன பண்ண முதல்ல செய்ய வேண்டியது, கசப்பை தூக்கி சுட தண்ணி எடுத்து ஊத்து, ஆசிடை ஊத்து, அதன் மேல முடிஞ்சாலும் கையை வச்சு புடுங்கி தூக்கி என்ன பண்ண, ராத்திரி தூக்கி போடு. வலிக்கும் கொஞ்சம், பிடுங்கும் போது அப்படியே ஒரு ஷேக்கிங்லாம் இருக்கும். தூக்கி போட்டுட்டு ஆமேன் நிம்மதியா படுத்து தூங்க. காலில் எழுந்திருப்ப லைட்டா எழுந்திருப்பீங்க. எழுந்து பார்ப்பீங்க, என்னடா இது ரொம்ப நல்லா இருக்குதாடா, இன்னைக்கு நாளே வித்தியாசமாகுது, விடுதலையா இருக்குதாடா, தெளிவாகுது, நேர்பார்வையா காரியங்களை பார்க்கறது எனக்கு உதவியா இருக்குதாடா. என்ன பண்ணுவார் கர்த்தர்? உன் கண்களில வெளிச்சத்தை கொண்டு வந்துருவார். பிரகாசம் உன் கண்கள் இருந்து புறப்பட்டு வரும். அதுக்கப்புறம் நீ பார்க்கறதெல்லாம் வெளிப்பாடா மாறிடையா. Today we hold lot of things within ourselves and we are not able to breathe freely. இன்னைக்கு சுவாசமே பண்ண முடியாதபடிக்கு மூச்சு திணறல் வந்து கொண்டிருக்கிற காரணம் என்ன? கர்த்தர் அல்ல, நமக்குள்ள நாமே விதைத்து அது வேர் கொண்டு இன்னைக்கு அது வளர்ந்து இன்னைக்கு பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாதபடிக்கு அது தடுத்து கொண்டிருக்கிறது. யாதொரு கசப்பான வேர் முளைத்திருக்கும் என்றால் அத நான்லாம் புடுங்க மாட்டேன்பா, நான் பேசுவேன், பிடுங்க வேண்டியது உன் வேலைன்ட்டார் கர்த்தர். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ராத்திரில கர்த்தருடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த வாய்ப்பை கர்த்தர் பயன்படுத்த உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்படியே ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு யோவான்ல ஒரு வசனம் இருக்கு சார், யோனால ஒரு வசனம் இருக்குது, தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்களே அப்படின்றாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அந்த பதங்கள் இருக்குது இல்ல. கிருபையை நான் தரத்துக்கு வில்லிங்கா இருக்கிறேன், நீ என்ன பண்றன்னா உனக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு இதையும் பேசி உங்களுக்கு புரியலன்னா எனக்கு என்னுடைய வேலை இது. கர்த்தர் இங்க கொடுத்த எனக்கு கொடுத்த இந்த அழைப்புல நின்று நான் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். இப்ப நீங்க உங்களை ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து பார்த்து, இங்க யாருடைய பேரை நான் சொல்ல விரும்பலை, யார் பேரும் எனக்கு அவசியமே இல்லை, உங்களை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இந்த கசப்பு இருக்குது, இந்த கசப்பை நான் என்ன பண்ண ஆண்டவரே, I want to get rid of this Lord, this bitter feeling Lord. இதை நான் கொஞ்சம் வெளியில எடுத்துட்டு, கர்த்தாவே எனக்கு ஆண்டவர் அந்த கிருபை வேண்டும் ஆண்டவரே, அந்த கிருபை எனக்குள்ள பெருக 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 ஆண்டவரே காரியங்கள் ஜெயமாய் மாறிக்கொண்டே இருக்கும். எத்தனை பேர் என்னோடு கூட அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரே ஒரு நிமிஷம், கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகுது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா, யூ ஹேவ் ஆல்வேஸ் த ஃப்ரீடம். நம்ம யாரையும் கட்டி வச்சில்ல, உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன கொஞ்ச நேரம் மினிஸ்ட்ரி பண்ண சொல்றாரு. கொஞ்ச நேரம் அப்படி இழுத்து இந்த காரியத்தை சொல்லிட்டே இருக்குது, உங்களுக்கு ரொம்ப தடையா இருக்குது, ஒரு வேலை கெட்டு போயிடும், நான் போகலன்னா அப்படின்னா தயவுசெய்து அமைதியில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம எழுந்து நீங்க போயிடலாம். யூ ஹேவ் ஆல் த ஃப்ரீடம் இன் டூயிங் இட். பட் நவ் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் அப்படியே உலாவி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல ஒவ்வொரு தொடும்படிக்கு உலாவி கொண்டிருக்கிறார். உன்னிடத்துல ஏதோ ஒரு பெரிய வித்தியாசம் செய்ய உனக்குள்ள ஒரு கிருபையை கர்த்தர் பெருக பண்ணும்படிக்கு உன் இடத்துல அவர் உலாவி கொண்டிருக்கிற தேவன். இந்த ராத்திரியில ஒரு பிள்ளைய மாதிரி நீ அவரை பார்த்து, ஆண்டவரே இந்த ஒரு காரியம் எனக்குள்ள இருக்குது. ஏன்னா நம்மளை ஐடென்டிஃபை பண்ணாதான் பெட்டர். யாரும் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது, விரும்புறவங்க இது கிடையாது. நம்ம நீ தப்பு பண்ற, இதை நீ விட்டு கொடுத்தாதான் உனக்கு நல்லா இருக்கும் நான் சொன்னேன்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நீங்களே அதை உணர்ந்து உட்கார்ந்து இன்னைக்கு இந்த ராத்திரியில, இஃப் யூ கேன் ஐடென்டிஃபை திஸ் இஸ் மை ப்ராப்ளம் டுடே, இஃப் ஐ கேன் கிவ் அப் ஆன் திஸ், இதை நான் விட்டு கொடுத்து இந்த கசப்பை எடுத்துட்டேன்னா எனக்கு கிருபை வந்துடும்.
உன் நிமித்தமாய் உன் பிள்ளைக்கு, உன் நிமித்தமாய் உன் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. இன்னி பிறக்க போற பிள்ளைகள் மேல கூட கர்த்தர் கிருபையை தருவார். ஏன்னா பாருங்க, நீங்க கசப்பான வேர் என்ன பண்ணுதுன்னா அப்படியே சந்ததி சந்ததியா கொண்டு போயிட்டே இருக்குது. அப்ப இன்னைக்கு அதை நிறுத்திட்டீங்கன்னா இங்க என்ன பண்ணனா ஒரு துவக்கத்தை கர்த்தர் தர்றாரு. எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவாரு. உன் சந்ததி மேல கர்த்தர் கிளியர் பண்ணுவாரு. உன்னுடைய வீட்டுல இதை கிளியர் பண்ணுவார். உன் எல்லைகளுக்குள்ள கர்த்தர் இதை கிளியர் பண்ணிட்டே இருப்பார். அதனால எல்லாரும் அப்படியே இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைகளை விட்டுடுங்க. பெரியவங்க யாராருக்கெல்லாம் புத்தி தருதோ, எத்தனை வாலிப பிள்ளைங்க, வளர்ந்திருக்கிற பிள்ளைகள், அம்மாமார், ஐயாமார், எல்லாரும் நீங்க கர்த்தருடைய சமூகத்தை சொன்னாட்டு எனக்கு அந்த கிருபை மேல ஒரு பெரிய பற்று இருக்குது ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த கிருபை இன்னும் பெருகிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபையில நான் இன்னும் அதிகமாக ஊழியங்களை செய்யணும். வரங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த கிருபை இன்னும் கூட என்ன பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு ஏதுவாய் மாற வேண்டாம் ஆண்டவரே. அந்த கிருபை அதிகமாக நான் தேவனிடத்துல தைரியமாய் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்குள்ள பெருகி ஆண்டவரே அதிகமாக இன்னும் கூட ஆண்டவரே நான் தைரியமா கிருபாசனத்துல வந்து நின்னு சொல்லணும். ஓ, me and God can talk so closely. நானும் தேவனும் அப்படியே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் மாதிரி எங்களால பேசிக்க முடியும். எங்களுக்குள்ள இந்த தடுப்பு சேவரம் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஆண்டவரே ஒரு பாக்கியத்துக்குள்ளே நாங்கள் பெருகி கொண்டே இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்படின்னு சொல்லி இந்த ராத்திரியில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அப்படியே கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை பெருக பண்ணுவார். கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு இந்த ராத்திரியில் காமிச்சிட்டே இருப்பார்னா, ஆமென், இந்த ராத்திரியில் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அதை கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரி if you're identifying something what the Lord is showing you, உங்களுக்கு கர்த்தர் காண்பிக்கிற அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தை இந்த ராத்திரியில இழந்து போகாதபடிக்கு ஜெபிங்க. நாளைக்கு என்னுடைய நாள் அல்ல, நாளைக்கு நம்முடைய நாள் அல்ல. நாளைக்கு கர்த்தர் தந்தால் அந்த நாள் பெரிய ஆசீர்வாதமான நாள். ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த ராத்திரில கர்த்தர் இங்க பேசி கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரில ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி சொல்றாரு. ஆமென். திசை திருப்பி எதையோ ஒன்று இந்த ராத்திரில அவர் செய்து நிரூபிக்க, அவர் ஒரு காரியத்தை இந்த இடத்துல நிலைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் இந்த இடத்துல பேசி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அந்த இடத்துக்கு அந்த ஆண்டவர் பேசுற அந்த வார்த்தைக்கு I want you all to just pay attention. ஆமென். கர்த்தாவே, இந்த ராத்திரில என்னோடு கூட நீர் அசைவாடி கொண்டே இருப்பீராக. ஆண்டவர் இந்த ராத்திரில என்னோடு கூட கர்த்தர் நீர் அசைவாடி கொண்டே இருப்பீராக. ஆண்டவர் இந்த ராத்திரில கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பலப்படுத்தி இந்த மாதத்தினுடைய இந்த புதிய துவக்கத்துல இந்த ஆண்டுல கர்த்தர் தர இந்த இரண்டாவது ஸ்டெப்ல இரண்டாவது மாதத்துல இந்த ஆண்டவரே நாங்கள் எழும்பி நின்று ஆண்டவரே திடனோடு கூட நின்று இன்றைக்கு இந்த ராத்திரில சொல்ற ஆண்டவர் அந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. Lord, we need that grace, Lord. Oh, we want that grace more and more, an abundant grace in our lives, oh Lord. அந்த கிருபை எங்களுக்குள்ள வேணும். இங்க இருக்கிற எங்க பிள்ளைகளுக்குள்ள வேணும், எங்க பெரியவர்களுக்குள்ள வேணும் ஆண்டவர். இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்குள்ள வேணும் ஆண்டவர். வளர்ந்து வருகிற சந்ததிகளுக்குள்ள அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் நாங்கள் எங்களுடைய சந்ததிகளுக்குள்ள அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. இங்க இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் அதை அசட்டை பண்றாதபடிக்கு கர்த்தாவே இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே நீர் பேசுகிற தேவனாச்சு ஆண்டவரே. I want you to continue to speak to them, Lord. இன்னைக்கு ராத்திரி தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசிட்டே இருங்க ஆண்டவரே. நீர் என்னை இதை ஏவி ஒரு காரியத்தை சொல்லும்படிக்கு சொல்லி இருக்கிறேன். அது என்னுடைய வார்த்தை அல்ல ஆண்டவரே. நான் இதை கொஞ்சம் கூட என் சிந்தனையில நான் இல்லாத ஒரு வார்த்தை இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறீர். ஒரு நோக்கத்தோடு சொல்றீங்க ஆண்டவர். ரட்சிப்பு வருவதாக, இந்த ராத்திரில ஆண்டவர் ஒரு விடுதலை வருவதாக, இந்த ராத்திரில ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சுமை நீங்குவதாக, அப்படிப்பட்ட ஒரு கசப்பு வெளியில போவதாக, ஆண்டவர் மதுரம் உள்ளுக்குள்ள வருவதாக, ஒரு ஆண்டவர் ஒரு தெளிவு உள்ளுக்குள்ள வருவதாக, ஒரு சமாதானம் உள்ளுக்குள்ள நிறைவதாக, ஆண்டவர் எல்லா ஆண்டவரே பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. Father, every burden, Lord, I pray in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரியில் அது மறைவதாக. இன்னைக்கு ராத்திரி பேசுற அந்த கிருபையை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே நாமத்தில் ஆண்டவர் அந்த கிருபையை கர்த்தர் அப்படியே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. மற்றவர்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் ஏவுற வார்த்தைக்கு நீங்க ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. Oh, we thank you, Father. Lord, we want to thank you, Lord. Oh, we want to thank you, Father. Lord, we want to thank you, Lord. நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் நாங்கள் உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அந்த கர்த்தர் சொல்ற காரியம் அதுதான். கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சில காரியங்கள் நடக்கல, மேபி என்னுடைய குறைவினால, என்னுடைய காரியத்தினால, என்னுடைய ஒரு சாபம் எனக்குள்ள இருக்குது. அதனால அந்த காரியங்கள் அப்படியே அஸ்தமனமா இருக்குது. இந்த காரியம் அப்படியே முடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆமென். இன்றைக்கு நீங்க
ஒருவேளை உங்களையே நீங்க blame பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, the Lord says stop blaming yourself. உன்னை நீயே குற்றப்படுத்தி உன்னை நீயே பார்த்து நான் தான்னு நீ சொல்லாத. அதற்கு பதிலாக எதையோ கையை கட்டி முடங்கி இருக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப அழகா அந்த வசனத்துல சொல்லுது, அந்த கையை ரிலீஸ் பண்ண அப்படின்றார் கர்த்தர். அந்த வசனத்தை ரொம்ப அழகா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நெகிழ்ந்த கைகளை கர்த்தர் பண்றாரு, ஃப்ரீ ஆக்கு. ஆமென். தளர்ந்திருக்கிற அந்த முழங்கால்களை ஆண்டு சொல்றாரு, நீ என்ன பண்ண, நிமிர்த்து, அதற்கு நான் கிருபை தருவேன். அதுல இருந்து நீ என்ன பண்ணு, அதை லூஸ் பண்ணினாவே நீ எழுந்துக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. சம்டைம்ஸ் we are so clumsed in our own problem. அப்படியே அந்த பிரச்சனையில சூழ்ந்துட்டு அப்படியே முடங்கி இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, ரிலீஸ் யுவர் செல்ஃப் and you wake up, you rise up. நீ எழுந்துரு, நான் உன் திட்டத்தை உனக்குள்ள இருக்கிறத செயல்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால நீங்க யாரா இருந்தாலும் சரி, with whatever situation you're going through, don't blame yourself, rise up. எழுந்துருங்க, you will experience the revival. ஒரு எழுப்புதலை பார்ப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா.